இன்றைய நித்திய வார்த்தை எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்கள் மனதில் எழும்புகிறதை நான் அறிவேன். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைய, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க மனசுல என்ன விருப்பம் என்றதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் ஆழ் மனத்தின் பாவத்தை அவர் அறிந்திருப்பார் என்றால், உன் குணாதிசயங்களை அறிந்திருப்பார் என்றால், உன் வாஞ்சியம் என் தேவன் அறிந்திருப்பார் அல்லவா? நிச்சயமாகவே உன் உள்ளார்ந்த உள்ளத்தின் பலனை இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. God bless you. கர்த்தர் பெரிய காரியங்களை, உன் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றும். ஆமென். அன்பு தேவர்களே, இந்த வசனம் சொல்கிறது, உங்கள் மனதில் எழும்பினதை நான் அறிவேன். சில நேரங்களில் நம்ம சொந்தங்கள் என்ன நினைக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. நல்லா நினைப்பாங்க, கெட்டதை கூட நினைக்கலாம். யாருக்காவது நம்ம கிஃப்ட் வாங்கி தரணும்னா அவங்களுக்கு எது பிடிச்சதுன்னு தெரியாது. அவங்களுக்கு எது பிடிச்சதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன், அதை நம்ம கரெக்டாக வாங்கி கொடுத்தோன்னா அது நமக்கு எப்படி இருக்கும்? பலனாக இருக்கும். உண்மை தானே? அதே போல தான் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் மன வாஞ்சியை நான் அறிந்திருக்கிறேன், உன் மன விருப்பத்தை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறேன். நான் அநேக நேரம் ஊழியம் பண்ணுவதற்கு முன்பாக வரை அநேக ஜெபம் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும், அதை கேட்டேன். இப்போ ஊழியம் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு ஊழியம் பண்ணிட்டு நினச்சா போதும், இது கிடைச்சா நல்லா இருக்குமே, இது இல்லாமல் இருக்கு, இதுக்கெல்லாம் நம்ம தகுதியா நினைச்சா போதும். காலகட்டங்கள்லேயே நம்ம எதை எதிர்பார்த்தோமோ அது நம்ம கைகளில் வரும். நிறைய ஊழியக்காரர்கள் அனுபவிச்சிருப்பாங்க, விசுவாசி நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க. இன்னைக்கு அந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. அநேக வாஞ்சிருக்கும், உன் இருதயத்தை நினைவு இருக்கலாம். இல்லை சில நேரத்தில் இந்த ப்ரொமோஷன் வந்தால் நல்லா இருக்குமே, இந்த ஐக்கியம் வந்தால் நல்லா இருக்குமே நினச்சிருக்கலாம். இவங்க நம்ம இடத்துல பேசினா நல்லா இருக்குமே. இன்னைக்கு கர்த்தர் அதை செய்வார். உன் மன விருப்பத்தையும் மன வாஞ்சியும் என் தேவனாகி கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.